வணக்கங்கள். மற்றும் ஒரு வணக்கமும் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் உடைய நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதோர் நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கக்கூடிய அத்தனை நேயர்கள் சொந்தங்களுக்கும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கமோம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். இன்றைய நாளானது யூன் மாதம் வெள்ளிக்கிழமை 12/6/2026 தமிழுக்கு பராபவ வருடம் வைகாசி மாதம் 29ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 9:30 தொடக்கம் 10:30 வரை, பின் மாலை 4:30 தொடக்கம் 5:30 மணி வரை. அடுத்து இன்றைய நாளிற்குரிய ராகு காலமாக இன்று காலை 10:30 தொடக்கம் 12 மணி வரை, யமகண்டமாக 3 மணி தொடக்கம் 4:30 மணி வரை. அடுத்து இன்றைய நாளிற்குரிய சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 5:52 இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று மாலை 4:27 வரை துவாதசி திதியும் பின்பு திரியோதசி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று அதிகாலை 3:08 வரை அஸ்வினி நட்சத்திரமும் பின்பு பரணி நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று அதிகாலை 3:08 வரை உத்திர நட்சத்திரமும் பின்பு அஸ்த நட்சத்திரமும் நிலவுகிறது. உத்திரம் மற்றும் அஸ்த நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கரமங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் திருச்சிற்றம்பலம். இடறினும் தளறினும் எனதொரு நோயே தொடரின மோன கடல் தொழுதெழுவேன். கடல் தனில் அமிதோடு கலந்த நஞ்சை மிடறினுள்ளடக்கிய வேதியனே. இதுவோ எமையாழுமாறி ஈவதொன்றமர்க்கில்லையே, அதுவோ உனதின் அருள் ஆவடி துறை அரணே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான பராபவ வருஷம் வைகாசி மாதம் 29ஆம் நாள் 12/6/2026 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்கின்ற வகையிலே, இறையருளையெல்லாம் பூர்ணமாக பெறுகின்ற வகையிலும், பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள். இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை. சைவ சமயத்தவர்கள் ஆசார சீரராக ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனை செய்வது, இறை நாமாக்களை பாராயணம் செய்வது, சிவபுராணத்தை பாராயணம் செய்வது, தேவார திருமுறைகளை பாராயணம் செய்வது, இவையெல்லாம் ஒரு சிறப்பை தரும். அதேபோல் வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சள் தண்ணீர் தெளித்து சாம்பிராணி தூபமிட்டி தீபங்கள் ஏற்றி மலர்கள் பறித்து சுவாமி படங்களிலே சாத்தி கற்பூர தீபங்களை ஏற்றி வைத்து சிவபுராணத்தை பாராயணம் செய்கின்ற பொழுதிலும் எல்லா துன்பங்களும் விலகிவிடக்கூடியது. இன்றைய தினம் சிவனுக்குரிய விரதமாகிய பிரதோஷ விரத நாள்.
சாயங்காலம் பிரதோஷ காலத்திலே சிவன் ஆலயங்களிலே நடைபெறுகின்றதாகிய சிறப்பான பூஜை, அபிஷேகம், வழிபாடுகள், நந்தியம்பெருமானிடத்திலே சிறப்பான அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடைபெறுகின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளையும் சகல தோஷங்களையும் நீக்கக்கூடிய நேரம் இந்த பிரதோஷ காலம். நாம் விரதமாயிருந்து சிவன் ஆலயங்களிலே சென்று நந்தியம்பெருமானுடைய அபிஷேக ஆராதனையும் கண்டு நந்தியம்பெருமானுடைய 2 கொம்புகளுக்கு நடுவிலே இறைவன் ஆனந்த தாண்டவம் ஆடுவதாக பாவனையிலே இந்த பூஜைகள் வழிபாடுகளும் கலந்து சோமசூத்திர பிரதக்கிணம் என்கின்ற வகையிலே இந்த பிரதக்கிண வழிபாடுகளையும் செய்து இறையருளையும் பூர்ணமாக பெறுகின்ற வகையிலே அமைந்திருப்பது. பொதுவாக இன்று வெள்ளிக்கிழமை எல்லா ஆலயங்களிலும் சுக்கிரவார உற்சவங்கள் நடைபெறும். அதை விட இப்பொழுது இந்த ஆனி மாதத்து உத்தர நட்சத்திரத்தை முன்னிட்டதாகிய தீர்த்தோற்சவத்தோடு கூடிய பல்வேறு ஆலயங்களிலே இந்த உற்சவங்கள் ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கின்றன. யாழ்குழா நாட்டிலே புலோலி பர்வதபத்தினி அம்பிகா சமேத ஸ்ரீ பசுபதீஸ்வரர் பருத்தித்துறை சிவன் தேவஸ்தானம், அங்கு இந்த 15 நாட்களுக்கு இந்த உற்சவம் நடைபெறும். அது காலை மாலையிலே ஒவ்வொரு சிறப்பான பூஜைகள், வழிபாடுகள், ஸ்தம்ப பூஜைகள், வசந்த மண்டப பூஜைகளோடு சிறப்பான முறையிலே அங்கே அந்த ஆனி உத்தர தீர்த்த உற்சவத்தோடு சிறப்பாக நடைபெறுகின்ற ஒரு சிறப்பு புலோலி பசுபதீஸ்வரர் தேவஸ்தானத்துக்கு உண்டு. அந்த வகையிலே இந்த ஆனி உத்திரத்தை முன்னிட்டதாகிய பல்வேறு ஆலயங்களிலும் இந்த உற்சவங்கள் நடைபெறக்கூடியதாக இருக்கும். சங்கானை ஓடைக்கரை சிவன் ஆலயத்திலே இந்த ஆனி உத்திரத்தை முன்னிட்டதாகிய உற்சவங்கள், அதேபோல் கிழக்கு மாகாணத்திலே அம்பாறை மாவட்டத்திலே சம்மாந்துறை வீரமுனை ஸ்ரீ சிந்தா யாத்திரை பிள்ளையார் ஆலயத்திலே இந்த ஆனி உத்திரத்தை முன்னிட்டு தீர்த்தோற்சவத்துக்குரியதாகிய 10 நாட்கள் உற்சவங்கள். அவ்வாறு அந்த சிறப்பான உற்சவங்கள் எல்லாம் எங்கு நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் நாம் சென்று இந்த பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதிலும், ஆலய தொண்டுகளை செய்கின்ற பொழுதிலும், ஆலயத்துக்கு சென்றோம், பூஜையை பார்த்தோம், பிரசாதத்தை வாங்கினோம், வீட்டுக்கு வந்தோம் என்று இல்லாமல் இறை தொண்டுகளை, சரீர தொண்டுகளை நாம் செய்கின்ற பொழுதிலும் இந்த எல்லா விதமான சிறப்புகள், நன்மைகள் எல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய வகையிலே இறையருளையும் பூரணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இன்றைய நாளிற்குரிய சைவ சமய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய ராசிபலன் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு இனிய காலை வணக்கம். முறைய நாள் 12/6/2026. மேடராசி அஸ்வினி, பரணி, கார்த்திகை ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய தினம் சற்று மத்தியமான பலன்களை அமையும். எடுக்கின்ற முயற்சிகளிலே பொறுமை, தானம் தேவை. தொழில் சார்ந்த வேலைப்பளு அதிகமாக இருக்கும். மனச்சஞ்சலங்கள் அதிகமாக இருக்கும். இடபராசி கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி, மிருகசீரிடம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே அனுகூலம் உண்டு, நன்மை உண்டு. எதிர்பார்க்கின்ற விடயங்களில் வெற்றிகள் உண்டு. ஓரளவுக்கு நல்ல நாளாக அமைகின்றது. மிதுன ராசி மிருகசீரிடம் 3, 4, திருவாதிரை, புனர்பூசம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களில் ஈடுபட இருக்கும். பொறுமை, நிதானம் தேவை. கடகராசி புனர்பூசம் 4, பூசம், ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் சற்று சிரமங்களை கொடுக்கும், தடைகளை கொடுக்கும். எடுக்கின்ற முயற்சிகளை பொறுமையும் நிதானமும் கொண்டு செயல்பட வேண்டும்.
சிம்மராசி மகம் பூரம் உத்திரம் ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் மேன்மை உண்டு, நன்மை உண்டு, எதிர்பார்ப்புகளில் நல்ல சிறப்புகள் அமையும், அனுகூலமான நன்மைகள் ஏற்படும். கன்னிராசி உத்திரம் 2, 3, 4 அத்தம் சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே அனுகூலமான பலாபலங்கள் உண்டு, எதிர்பார்ப்புகளிலே வெற்றிகள் உண்டு, தெய்வ அனுகூலம் உண்டு, நல்ல நாளாக அமைகின்றது. துலாம் ராசி சித்திரை 3, 4 சுவாரி விசாகம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களில் இழுபறிகள் இருக்கும், பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். விருச்சிக ராசி விசாகம் 4 அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சற்று அலைச்சல்கள் இருக்கும், காரியங்கள் இழுபறிகள் இருக்கும், தடைகள் இருக்கும், நிதானம் தேவை. தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே மேன்மையும் நன்மையும் உண்டு, தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளில் நல்ல வெற்றிகள் கிடைக்கும். மகர ராசி உத்திராடம் 2, 3, 4 திருவோணம் அவிட்டம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே அனுகூலங்கள் உண்டு, நன்மைகள் உண்டு, எதிர்பார்ப்புகளை வெற்றிகள் உண்டு, நல்ல சிறப்புகளை பெறலாம். கும்பராசி அவிட்டம் 3, 4 சதயம் புரட்டாதி 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்கள் இருக்கும், பொறுமை நிதானம் தேவை. மீனராசி புரட்டாதி 4 உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், எடுக்கின்ற முயற்சிகளில் சிக்கல்கள் இழுபறிகள் இருக்கும், நிதானத்தோடு செயற்பட வேண்டும். நன்றி. இன்றைய சிந்தனை. பொதுவாகவே எங்களுடைய வாழ்வியலிலே நாங்கள் பல விடயங்களை மரபு மாறாமல் செய்ய வேண்டும் என்று சிந்திக்கின்றோம். இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் எல்லோருமே மரபுகளை மாறிக்கொண்டிருக்கின்றோம். யார் எதை கேட்டாலும் இன்றைய நிலையிலே அதற்குரிய விளக்கங்களை சுலபமாக சொல்லக்கூடிய வகையிலே இன்றைய வகையிலே அந்த சமூக ஊடகத்தலங்கள் அமைந்திருக்கின்றன. ஆனால் சமூக ஊடகத்தலங்களிலே வருகின்ற அத்தனை விடயங்களும் உண்மையானதாகவும் இருக்கப் போவதில்லை, ஆதாரபூர்வமாகவும் இருக்கப் போவதில்லை. இன்றைய சமூகத்தினுடைய சிந்தனை மழுங்கடிக்கப்படுகிற நிலைதான் இன்று அதிகமாக காணப்படுகின்றது. ஏனென்றால் ஒரு சமய ரீதியாக, ஒரு ஜோதிட ரீதியாக, ஒரு தத்துவ ரீதியாக ஒரு விளக்கத்தை பெறுவதென்றால் அங்கே மூல நூல்களை நாங்கள் ஆராய வேண்டும். அந்த மூல நூல்களை எளிதாக நாங்கள் இங்கே எங்களுடைய சமூக வலைத்தளங்களிலே பார்க்க முடியாது. அவற்றை அப்படி பதிவிட மாட்டார்கள். ஏனென்றால் முக்கியமான விடயங்கள், முக்கியமான சூட்சுமங்கள் உள்ள நூல்கள் எல்லாம் அது என்றும் பத்திரப்படுத்தி வைக்கக்கூடியவையாக இருக்கும். இன்றைய காலகட்டம் மக்களிடையே ஒரு மொழியும் சரி, அதனுடைய ஆர்வமும் சரி நலிவடைந்த நிலையிலே தான் காணப்படுகின்றது. நாம் எதற்கு எப்படி பதில் சொல்கின்றோம் என்ற ஒரு ஆற்றுப்பாடு யாரிடமும் இல்லை. இன்றைய சமூக வலைத்தளங்களை எடுத்துக்கொண்டோமானால் ஒருவர் ஒரு விடயத்தை போட்டால் அதை ஆதரிப்பவர்களும் சரி, அதை விமர்சிப்பவர்களும் சரி, அந்த விடயம் பற்றிய ஆய்வு நிலை இல்லாதவர்களாகத்தான் இருப்பார்கள். ஏதோ நாங்களும் போடுவோம், நாங்களும் பதிவிடுவோம் என்ற நிலையிலே தான் இன்றைய காலகட்டம் போய் கொண்டிருக்கின்றது. எனவே ஒரு அறிஞர்களை பொறுத்த வரைக்கும், நல்ல அறிவுடைய அறிஞர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சமூக வலைத்தளங்களை அவர்கள் உற்று நோக்குவதும் இல்லை, அதிலே நல்ல விடயங்களை பதிவிடுவதும் இல்லை. ஏனென்றால் நாங்கள் வளர்ச்சி என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய மொழியையும், எங்களுடைய சமயத்தையும், எங்களுடைய மதம் சார்ந்த, மொழி சார்ந்த பாரம்பரியங்களையும் நலிவடைய செய்து கொண்டிருக்கின்றோம். இது எல்லோருக்குமே வேதனை தரக்கூடிய விடயம். ஏனென்றால் நல்ல ஒரு கருத்து, நல்ல ஒரு கருத்தாடல், நல்ல ஒரு விடயங்களை நாங்கள் நூல்களின் மூலமாகவும் பத்திரிகைகள் மூலமாகவும் படித்து பழகியவர்கள். இன்றைய காலகட்டங்களிலே பத்திரிகைகள் கூட மலிவு நிலையிலே, அதாவது மெலிந்து வருகின்ற நிலை காணப்படுகின்றது. காரணம், இன்றைய காலங்களிலே பத்திரிகைகளை வாசிப்பதிலும் நூல்களை வாசிப்பதிலும் ஆர்வம் காட்டுபவர்கள் மிக குறைந்து வருகின்றார்கள். இது கவலைக்குரிய விடயம். ஒரு மனிதன் தன்னுடைய வாசிப்பின் மூலமாகவும் தன்னுடைய எழுத்தாற்றல் மூலமாகவும் தான் தன்னுடைய விடயங்களை மூளையிலே பதிவு செய்ய முடியும். நாங்கள் மனமுவந்து ஒரு விடயத்தை வாசிக்கின்ற பொழுது அது முழுமையாக எங்கள் மனதுக்குள்ளே அமர்ந்து நெகிழ்ந்து அது எங்களோடு ஒன்றி விடுகின்றது.
ஒரு விடயத்தை நாங்கள் எழுதி வைக்கின்ற பொழுது அந்த எழுதி வைக்கின்ற விடயமும் அங்கே பதியப்படுகின்றது, எங்கள் மனங்களிலும் அந்த விடயம் பதியப்படுகின்றது. எனவே எழுத்தும் வாசிப்பும் ஒரு மனிதனுக்கு பூரணமான அறிவை நிறைவாக தருகின்றது. இதை நாங்கள் எல்லோரும் உணர வேண்டும். எங்களுடைய வசதிக்காகவும் நாங்கள் இதையும் சுலபமாக பார்த்து கொள்ளக்கூடியதற்காகவும் சமூக வலைத்தளங்களை நாடுகின்றோம். ஆனால் நல்ல விடயங்களை, நல்ல செயல்பாடுகளை நல்ல முறையிலே நாங்கள் செய்கின்ற பொழுது அதற்குரிய உண்மையான தத்துவமான பழமையான அந்த வாசிப்பு என்பதும் எழுத்து என்பதும் மனிதனுக்கு மிக முக்கியமானது. வாசிப்பதால் மனிதன் பூரணமடைகின்றான் என்று சொல்லுவார்கள். எனவே அந்த நிலையை நாம் ஒவ்வொருவரும் அவருக்குள்ளே கொண்டு வர வேண்டும். அதுதான் எங்களுடைய வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றலாக அமையும். நன்றி. இன்றைய நாளுக்குரிய ராசிபலன் பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஸ்ரீ ராமதேவ லோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியில் இன்றைய நாளுக்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கமோம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். இன்றைய நாளுக்குரிய குறளும் பொருளுமாக தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். இக்குறளினுடைய பொருளாக தீய செயல்கள் தீமையை விளைவிக்கும் தன்மை உடையவனாக இருந்தாலும் அத்தீய செயல்கள் தீய விடிய கொடியவனாக கருதி அஞ்சப்படும். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். இக்குறளினுடைய பொருளாக தீய செயல்கள் தீமையை விளைவிக்கும் தன்மை உடையவனாக இருந்தலால் அத்தீய செயல்கள் தீயவிட கொடியவனாக கருதி அஞ்சப்படும். எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கமோம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.